7 ஆப். சரி 7 ஆப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி உதாரணத்துக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நான் வந்து என்னோட லெஃப்ட் ஷோல்டரை அடிக்கிறேன். முதல்ல 1ன்னு சொல்லி அடிக்கிறேன். 1 நீங்க 2 சொல்லி அடிங்க. 2 நீங்க 3 4 5 6. ஓகே, அவரு நான் 7 அடிக்கணும் இல்லையா, அதனால 7 ஆப் சொல்லணும். 7ன்னு சொன்னாக்கா கையை மேல உயர்த்தணும். ஓகேங்களா? அப்படி தவற அடிச்சுட்டா அவங்க இந்த கேம் விட்டு அவுட். சரியா? ஆரம்பிக்கலாமா? சரி 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. சரி ஓகே, சூப்பரா தான் நீங்க. அப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒரே பக்கம் ஷோல்டர் அடிச்சோம் இல்லையா, இப்போ நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் எந்த ஷோல்டர் வேணா நம்ம அடிக்கலாம். சரிங்களா? நம்பர் சொல்லி எந்த ஷோல்டர் வேணா அடிக்கலாம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களோட ரைட் ஷோல்டர் அடிக்கிறீங்கன்னா அடுத்த நம்பர் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த நம்பரை கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி நீங்க லெஃப்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க நம்பரை கண்டினியூ பண்ணணும். அதே போலதான் 7னா நம்ம என்ன பண்ணோம், கை மேல தூக்கணும் இல்லையா. நீங்க லெஃப்ட் கையும் தூக்கலாம், ரைட் கையும் தூக்கலாம், 2 கையும் தூக்கலாம். தூக்கும் பொழுது நீங்க எந்த பக்கம் அதை தூக்குறீங்களோ அந்த கை எந்த பக்கம் டைரக்ட் பண்ணுதோ அவங்க அடுத்த 1 ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த பக்கம்னா நீங்க ஆரம்பிக்கணும். பண்ணலாமா? சரி 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3. 4 5 6 7 ஓகே, நீங்க உட்காந்துருங்க. சரி அடுத்து யாருங்க விரும்புல ஆடணும். 1 2 3 4 5 6 7. ஓ நான் அவுட். சரி இப்போ நான் அவுட். நீங்க ஆடுங்க. 4 சரி 7 அவர் அடிச்சாரு, நானும் கையை விளாண்டுட்டேன். ஏன்னா அவர் அந்த பக்கம் தான் அடிச்சாரு, நான் விளாண்டுட்டேன். சரிங்களா? சரி இதே போல இந்த நம்பரை 1 2 3 அடிச்சு யாரு கடைசி 2 பேரு போட்டிடுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி இந்த விளையாட்டு மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு கவனம் முக்கியம். அவங்க யாரு சைட் வந்து அந்த ஷோல்டர் அடிக்கிறாங்கிறத நம்ம 2 பக்கமும் கண்காணிக்கணும். ரெண்டாவது அவங்க என்ன நம்பரை சொன்னாங்க அந்த நம்பர் 7 மேலனா 7க்கு நம்ம கை மேல தான் தூக்கணும். ஸோ அந்த கேட்கும் திறனையும் இதுல வளர்த்துக்கணும். சரிங்களா? சரி அடுத்த ஒரு விளையாட்டோட உங்க மீண்டும் சந்திக்கிறேன். ஹரியோம். எப்படிங்க இந்த விளையாட்டு ஈஸியா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் உங்களை போலவே பயனடைய ஷேர் பண்ணுங்க. மேல இது போன்ற விளையாட்டு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேர்த்து பெல் பட்டனையும் தட்டுங்க. அப்பதான் ஒவ்வொரு புது வீடியோ வரும்போதும் உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வரும். பழமையே இனிமை, பாரம்பரியமே இளமை என்ற ஒரு தொகுப்புல அடுத்த ஒரு புது விளையாட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் நாகலிவன் ராஜு. நன்றி. ஹரியோம்.